ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டிடி கேமிங். திரும்ப நான் பார்ட் 2 போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் கோர் வேர்ல்டு ஸ்னோபி வேர்டு. அதான் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி விளாண்டு வச்சது தான் 10 நாள் 11 நாள் முடிஞ்சு. இப்போ நான் அடுத்த பார்ட் போட்டிருக்கேன். 11ஆவது நாள் முடிஞ்சதுலேருந்து நம்ம திரும்பி விளாட போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக என் வீடு கட்டுறதும் அப்புறம் வில்லேஜ் கண்டுபிடிச்சி வில்லேஜரை கூப்பிட்டு வர போகிறேன். ஓகே, நம்மளோட கைதிகளே, முக்கியமான கைதிகளே வில்லேஜர் தான். வில்லேஜர் இல்லைன்னா நான் ஒன்றுமே ஓடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலையும் ஆகாது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சில ஃபார்மிங்லாம் பண்ணி வச்சுட்டு ஸோ அப்புறம் வில்லேஜ் கண்டுபிடிக்க போகலாம். இல்லைன்னா சுத்தமாக சாப்பாடுக்கும் பஞ்சமாக தான் இருக்குது. ஸோ ஃபார்மிங் வேலை நடத்தலாம் முதல்ல செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வில்லேஜுக்கு போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்ல வில்லேஜை கண்டுபிடிச்சோமா, நல்லா பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது 3மே இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல வில்லேஜாக இருக்கும். ஆமாம், எல்லா வில்லேஜ்லேயும் அது இருக்கிறது தான். கேரட் மோஸ்ட்லி ரேராக தான் இருக்கும். மற்றபடி நமக்கு இருக்கிறத வச்சு இங்கே ஃபார்மிங் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுப்பில் செட் பண்ண வேண்டியதெல்லாம் செட் பண்ணிக்கிறணும். நிறையா வுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு வீட்டோட வேலை சிலதை முடிக்கலான் இருக்கேன் கைஸ். ஓகே, வீட்டோட வேலையை கட்டுறதுக்கு நான் நிறையா கோல் இருந்துச்சா அதில் டார்ச்செல்லாம் செஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இடத்துல மரம்லாம் நட்டு வைக்கிறேன், ஆனால் வளரவே மாட்டேங்குதுங்க கைஸ். சரி, இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா வேலையாக மைனிங் போகலான்னு நிறையா கோல் ரெடி பண்ணிட்டு மைனிங் கிளம்பிட்டேன். 11ஆம் நாள் முடிஞ்சு 12ஆவது நாள் மைனிங் ஆரம்பிக்கிறேன். ஓகே, கீழே தோண்டிட்டே போய்ட்டுருக்கேங்க கைஸ். என்னடா இது எத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் அடுக்கடுக்காக மேலே 3 பிளாக். ஏன்னா கீழே நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா கீழே மேலே ஏறி 60 பிளாக் கீழே இறங்குறது பொறுமையாக தலை தட்டி இறங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே தோண்டி அதில் நிறையா ஸ்டெப்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஏறிடலாம். அதுக்காண்டி தான் நான் பிளான் பண்ணுறேன். ஓய், என்னடா இது லாவா? ஓகே, நமக்கு இப்போதைக்கு லாவாலாம் தேவை. அங்கே அயன்ரா. வாட் அயன். இதை கவர் பண்ணிக்கிடுவோம். சப்போஸ் தெரியாமல் விழுந்துருவோம்ல. ஸோ நம்ம விழுகாத மாதிரி லைட்டாக கவர் பண்ணிக்கிறோம். அங்கங்கே சைடில் க்ரீப்பர் சவுண்டுமா கேட்டுட்ருக்கு. திடீர்னு எங்கிட்ட தள்ளி விட்ருவாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சேஃப்டி முக்கியம் ரொம்பவே. ஸோ அயன் கொஞ்சம் கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகே, நல்லது. நமக்கு இப்போ நிறையாவே அயன் தேவைப்படுது. அயன் ஃபார்ம் கட்டுற வரையும் அது கொஞ்சம் சிரமம் தான் கைஸ். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி நான் வில்லேஜரை கூப்பிட்டு வந்துடுறேன். அயன் ஃபார்ம் கட்டுறதுக்காண்டி வில்லேஜரை கூப்பிட்டு வர்றது தான் மெயின் வீடியோ இந்த வீடியோ. ஓகே, கீழே தோண்டுவோமா? அப்படியே நான் தோண்டிட்டே போயிட்டுருப்பேன் கைஸ். எவ்வளோ நேரம் தோன்றுறது? சைடு பார்த்தேன் வேறு ஏதாச்சும் இருக்குதான்ட்டு. சவுண்டு விட்டு இருந்தாங்க, எதுவும் ஸ்பானர் இருக்குதான்னு பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படியே மைனிங் தான் கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக மைன்கிராஃப்ட் மட்டும் விளாண்டு போடுறதா இல்லை. நான் ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயரும் தான். அப்புறம் நான் பப்ஜியும் விளாடுவேன், பப்ஜி பிளேயர். அப்புறம் மொபைல் லெஜெண்ட்ஸ் உங்களில் சிலருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. மொபைல் லெஜெண்ட்ஸ் கேமும் நான் ப்ளே பண்ணுவேன். ஓகே, அப்பப்போ சிஓசியும் கேம் ப்ளே போடலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன் கைஸ். ஓகே, நீங்கள் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் போடலாம் கைஸ். சரி, ஓகே, மைனஸ் வரையும் மெயின் பண்ணிட்டு வந்தாச்சு. நிறையாவே எனக்கு கொஞ்சம் அயன்லாம் நிறையா கிடச்சிட்டு வந்துச்சு. ஓகே, இப்போ தான் மைனஸுக்கு வந்திருக்கேன். இந்த மைனஸ்லேருந்து இனி பூரா டீப் ஸ்லேட்டாக வரும் கைஸ். கல் பிக்காச்சை வச்சு எம்பிட்டு நேரம் அழுத்துறது நானும். ஓகே, கோல்டெல்லாம் கண்ணுக்கு படுது. நமக்கு கோல்டு ஃபார்ம் கட்டி எடுத்துக்கிறோம். இங்கே மைன் பண்ணி போய் உருக்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் கோல்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பின்னாடி தேவைப்படும். ஏன்னா இது ஹார்ட் கோர் வேறு. கோல்டன் ஆப்பிள், கோல்டன் கேரட்டில் வச்சுக்கிறணும். சரி, அப்புறம் கொஞ்சம் நேரம் சும்மா எமௌண்ட் போட்டலான்ட்டு இருந்தேன் கைஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, அது சும்மா பண்ணுக்காண்டி எமௌண்ட் போட்டிருந்தேன். அப்பப்போ மேலே இருக்கிற என் உருவம் மூமெண்ட்டு கொடுக்கும்போது சும்மா அமைதியாக நிற்கும்போது தெரிய மாட்டேங்குது. அதாவது மூமெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் தெரியுது. அதுக்காண்டி தான் எமௌண்ட் போட்டு பார்த்தேன் அந்த உருவம் தெரியுதான்ட்டு. சரி கைஸ், -20 வரையும் நொண்டியாச்சு. இன்னமும் நம்ம டைமண்ட்ஸ் கண்ணுக்கு படலை. -40 அதுக்கிட்ட வேணால் டைமண்டு கிடைக்கும். அது இங்கெல்லாம் ரேரு தான் ரொம்பவே டைமண்ட் கிடைக்கிறது. -20 -30லேயுமே கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். -20க்கு மேலே கிடச்சிரும் கண்டிப்பாக.
-20க்கு மேலே தோண்டு போனோம்னா நமக்கு சங்க் படி கிடைக்குங்க கைஸ். எப்போவுமே இந்த டைமண்ட் சங்க் படி அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இது பெட்ராக் எனக்கு தெரில. ஸோ இதுக்கு ஏன்ஷியன்ட் ப்ரீஸ்லாம் மைண்ட் பண்ணோம்னா சங்குக்கு கண்டிப்பாக ஏன்ஷியன்ட் ப்ரீஸ் இருக்கும். அது ஒரு கணக்குப்படி மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். ஒரு 16 பிளாக் இந்த 16 பிளாக்கில் ஒரு சங்க் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பார்டர்லேயே மைண்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த பார்டரில் மைண்ட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்ஷியன்ட் ப்ரீஸ். ஓ மை காட், ஹே டைமண்ட்ரா, அப்பா சூப்பர்ரா. ஓகே, இங்கே முதல் எத்தனை டைமண்ட் இருக்குன்னு பார்த்துக்குருவோம். ஓ இல்லை போங்கடா கொல்லப்பயிலுகளா. ப்ரோ ஒரு டைமண்ட் இருக்குது, என்ன இதெல்லாம் எங்கே எடுக்குங்க, என்ன கையில் நாயன்ட்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு டைமண்டு, இந்த ஒரு டைமண்டுக்காண்டி என்கிட்ட இருக்க கட்டை கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு எடுக்கணுமா? அதான் எடுத்தே ஆகணும், வேறு வழியில். இந்த மாதிரி ஒரு டைமண்டில் இருந்து ஏமாத்துறாங்க பாருங்கள். இது இன்னும் மைனஸில் இன்னும் அவ்வளோதான், -60 வந்தாச்சு. டைமண்ட்ரா, சூப்பர் சூப்பர். -60ல் டைமண்ட் கிடைக்கிறதெல்லாம் ஆச்சரியம்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த -60ல் டைமண்ட் நிறையாவே கிடைக்கும் கைஸ். -60ன்றதுமே பெட்டராக தட்டிடும். -57லேருந்து 59 இதுக்குள்ளே மைண்ட் பண்ணுங்கள். 58 59 என்ன இதில் மைண்ட் பண்ணால் தான் 59 கூட பேஸாக வச்சுக்கிட்டு 57 58 இந்த இதில் இப்போ நான் நிற்கிற பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணால் கூட நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். ஸோ கீழே வந்து டைமண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ அப்போ நம்ம எதுக்கும் நம்ம கீழே இருந்தே மெயின் பண்ணுவோம். 58லேருந்து மெயின் பண்ணுறதும் நல்லது தான், 59லேருந்து மெயின் பண்ணுறதும் நல்லது தான். ஏன்னா 59னாக்கா கீழே டைமண்ட்ஸ் இருக்காது, பெட்ராக் தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரிப் மைண்ட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டுன்னு 4 டேரக்ஷனையும் தோண்டிட்டு போயிட்டோம்னாக்க தோண்டிட்டு போகும்போது எங்கிட்ட ஏன்சிஞ்சிட்டியும் வரும். சரி ஓகே, இந்த அப்படி தோண்டுவோம். ஸோ மைண்ட் பண்ணுறது தான் கைஸ் இன்றைக்கான வேலை. அடே சூப்பர்ரா, கீழே பாருங்கள் என் டைமண்ட்ஸாக கிடைக்குதுன்ட்டு. ஓகே, எல்லா டைமண்ட்ஸும் இந்த டைமண்ட் என்கிட்ட இப்போ பிக்காச் செய்கிற அளவுக்கு டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த டைமண்டை தோண்டாமல் வைக்க போகிறேன் கைஸ். ஸோ இந்த டைமண்டெல்லாம் தோண்டாமல் வச்சோம்னாக்க நாளை பின்ன ஃபார்ச்சூன் ரெடி பண்ணிட்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, இன்றைக்கான மைனிங் 12 நாள் முடிஞ்சா. ஓகே வியூவர்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. நான் உங்களுக்காண்டி 100 நாளுமே வீடியோ போடத்தான் தயாராக இருக்கேன். உங்களுக்காண்டி தான் கைஸ் அந்த வீடியோஸ்லாம், அந்த வேர்ல்டெல்லாம் இன்னும் விளாடாமல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்காண்டி அந்த வேர்ல்டு தனியாக இருக்குது. ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுவேன் ப்ரோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இந்த சைடு டைமண்ட் எத்தனை இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குருவோம். அநேகமாக 4 டைமண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 டைமண்டு. ஓகே, 4 டைமண்டை வச்சு நம்ம ஃபார்ச்சூன் போட்டு 4 நாள் ஒரு 14 டைமண்ட்னாச்சும் கிடைக்கும். 4 நாள்னால் 16 வரும். ஆனால் நான் ஒன்றில் 4 கிடைக்குன்றதும் அதில் ரேர் தான். சில சமயம் தோன்றுனா 1 தான் கிடைக்கும் ஃபார்ச்சூன் போட்டாலுமே. ஃபார்ச்சூன் 3 சொல்கிறேன். ஸோ ஃபார்ச்சூனெலாம் நம்ப முடியாது, அதனால் இந்த டைமண்ட் இருக்கட்டும். நம்ம ஃபார்ச்சூன் போட்டால் ஒன்றில் சில சமயம் 4 கிடைக்கும், இன்னொன்றில் 5 கிடைக்கும், அந்த மாதிரி நிறையா கிடைக்கும் கைஸ். ஓகே, நான் அந்த மாதிரி சங்க் பார்டர் கண்டுபிடிச்சி தோண்டலான்னு நினச்சேன். நான் மொபைலில் விளாட்றதுனால அந்த பார்டர்லாம் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ இது பெட்ராக் எடிஷன். ஸோ இந்த சங்க் பார்டர் சரி, நான் அப்புறமேட்டு அங்கிட்டு நான் போய் பார்த்தேன் கைஸ், நிறையா லாவாலாம் வந்துச்சு. அப்புறமேட்டு நான் சங்க் பார்டர்லாம் படி தோண்ட வேணாம், நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், 400லேருந்து நான் அப்படியே மைனஸ் ஆகி போகலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டே போகலான்னு பிளானு. ஸோ ரொம்ப தூரம்லாம் தோண்டலை. எனக்கு இப்போ டைமண்டும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. எனக்கு இந்த வீடியோக்கான இம்பார்ட்டன்ஸே வில்லேஜரை அடிச்சு இழுத்துட்டு வர்றது தான். ஸோ அங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டுருந்தேங்க. கொஞ்சம் நேரம் சும்மா ஏதாச்சும் அயன், எனக்கு முக்கியமாக தேவைப்படுறது அயன் தான். ஸோ எனக்கு அயன்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அயன் கிடைக்கிறதெல்லாம் ரேர் தான். ஸோ அதனால் இப்போ வந்து மைனுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போட்டுடலாம். ஸ்டெப்ஸ் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாயிரும் கீழே ஏறி இறங்குறதுக்கு. ஸோ அதுக்கான பிளான்லாம் செஞ்சுட்டேன் கைஸ். ஸ்டெப்ஸ் போகிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு 3 பிளாக் எக்ஸ்ட்ராவே தோண்டிட்டு வந்தேன். ஸோ இங்கே தேவையில்லாத கல் மட்டை அப்புறம் தூக்கி போட்டுருவோம். நமக்கு தேவையில்லை இதெல்லாம். டேட்டு தூக்கி போடு, இதெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுவோம். பாதி கோல் வைப்போம், எமர்ஜென்சினா கீழே வந்து எடுத்துக்கிற மாதிரி. ஓகே, கீழே ஆமாம் டார்ச்சையே மறந்துடுவோம் கைஸ். அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் கோல்டு இருந்துச்சுன்னா கூட மேலே ஏறி போக வேண்டிய அவசியம் இருக்காது.
இப்போ கல்லை வச்சு முழுசாக வந்து இது செஞ்சுருவோம், ஸ்டெப் செஞ்சுருவோம். ஓகே வாங்க. கொஞ்சம் இடத்துல வால் செய்ய தெரிஞ்சேன். ஓகே நிறையா ஸ்டெப்ஸ்லாம் செஞ்சுக்கிருவோம். டக்கு டக்குன்னு செய்ய மாட்டேங்குது. ஃபோன்லன்றனால அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கா கைஸ். ஓகே 2 ஸ்டெப்பு போதுமா? மேலே போகிறதுக்கு 60 பிளாக்னாக்கா 60 60 120. ஆனால் 2 3 4 ஸ்டாக்னா தேவைப்படும் கைஸ். 4 ஸ்டாக் தேவைப்படும் கரெக்டாக. ஓகே 4 ஸ்டாக் தான் தேவைப்பட்டுச்சு மேலே போகிறதுக்கு. ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் வச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் தலை தட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உடச்சி பார்த்தேன். நல்லாவே தான் இருக்குது. ஆனால் அதை அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இன்னொரு நாள் பார்த்துக்குருவோம். சரி ஓகே ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய கேம்ப் ஃபயர். வின்டர் இஸ் கம்மிங், அதனால் இங்கே வந்து படுத்துக்கிடலாம். நல்லாயிருக்கும். சரி ஓகே காய்ஸ், இப்போ பக்கெட் தான் எனக்கு ரொம்ப தேவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்காண்டி தான் அயன் எடுக்கவே போனேன் கீழே. ஸோ பக்கெட் செஞ்சாச்சு. 2 பக்கெட் போதும் நமக்கு. 2 பக்கெட் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் ஃபார்மிங் வேலையை பார்க்குறதுக்காண்டி. ரைட்ரா இருட்ட போதா, என்னடா ஒரு விவசாய சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருட்டுறது சரி தூங்கிட்டு மறுநாள் போவோம்ட்டு போயிட்டேன் கைஸ். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி குடம் எடுத்துன்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு விவசாயாவே மாறிட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள் கையில் இதெல்லாம் போலாம் வச்சாச்சு. சரி அதை கையில் வைக்க வேணாம், ஏன்னா வீட்டில் எங்கிட்ட தோண்டி விட்டுருவேன் நான் பாட்டுக்கு. சரி ஓகே, சன்செட்டை பார்த்துக்கிட்டே தூங்குவோமா? ஓகே தூங்கும்போது சன்செட்டை பார்த்துக்கிட்டே தூங்கலாம். எந்திரிக்கும் போது சன்ரைஸ் அங்கிட்டு ஆப்போசிட்டில் தெரியுங்க. அவ்வளோதான், 15 நாள் முடிவுக்கு வந்து விட்டது. ஓகே 15 நாள்லாம் நான் உயிரோடு இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ஆடினேங்க கைஸ், உங்களுக்காண்டி வீடியோ எடுக்கலான்னு ஒரு வேர்ல்டு ஆடுறேன். என்னை ஒரு 5ஆவது நாளே போட்டாங்க. அது யார் போட்ட சரி, நான் ஜாம்பி கிரீப்பர் எல்லாத்துலேருந்து சண்டை போட்டுலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். பனி பிரதேசத்தில் வந்தனால இந்த போலார் பேர் கொண்டுருச்சு கைஸ். அதுகிட்ட போய் சுற்றுறீங்க நான்லாம் நிறையா வட்டம். சரி ஓகே, இப்போ வந்து நான் பிளான் பண்ணி வச்ச மாதிரி இங்கிட்டு தான் தோண்ட போகிறேன். இங்கிட்டு தான் இது ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ மெஷர் பண்ணிட்டு கரெக்டாக எங்கிட்டு எங்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகே 4 நாள் வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் செஞ்சாச்சு. ஓகே பாருங்க இங்கே தண்ணி ஊற்றுனாக்கா கரெக்டாக இதெல்லாம் நல்லா வளர்ந்துடும். இங்கே தண்ணி ஊற்றணும், கரெக்டாக எல்லா ஃபார்ம் வேலையும் பார்க்கணும். ஸோ இதான் பேசிக் கான்செப்ட் கைஸ். நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா இந்த இடத்துலையும் தண்ணி ஊற்றிக்கிடலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்டர்லாம் செட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் ஃபார்மிங் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே 4x4 தான் பேசிக் கான்செப்ட்டு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 4 பிளாக்கு ஒரு வாட்டர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். சரி, இவங்க மழை பெய்யறனாலலாம் இவங்க இந்த இடம் வளரும்ட்டுலாம் இல்லை. மழைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, விவசாயத்துக்கும் மழைக்கும். இதில் நம்ம ஊற்றுற தண்ணியை பேஸ் பண்ணி தான் எல்லா இதுவும் வளரும். ஸோ இருட்டிருச்சு. இதை அடித்து வரட்டணும். இது வேறு க்ரீப்பர் சவுண்டு ஸ்கெலிட்டன் சவுண்டு கொடுத்துட்ருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. நிறையா பன்னிக்கறி எடுத்து வந்தீங்க வச்சாச்சு கைஸ். போய் தூங்கணும். ஓகே 16 நாள் முடிவுக்கு வந்து விட்டது. 16 நாள் முடிஞ்சு கைஸ். 16 நாள் 17ஆம் நாள் எந்திரித்து திரும்பியும் என்னோடய ஃபார்ம் வேலையை பார்க்கணும். செடியெலாம் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே வீட்டு நட்டு வச்சாச்சு. இப்போ இது வச்சாச்சு தண்ணி பழம் வாட்டர் மேலன். ஓகே வாட்டர் மேலன் நட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் சீட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீட்ஸ்லாம் நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்காண்டி தான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜுக்கு போக போகிறோம். ஓகே வில்லேஜுக்கு சென்று வருவோமா? இந்த சீட்ஸை மரத்தில் சும்மா வச்சு விடுவோமா? இந்த சீட்ஸை அதில் வைக்க முடியாது. ஸோ மரத்தில் தான் வைக்க முடியும். இதனால் என்ன யூஸ்ன்னு எனக்கு இப்போ வரையும் ஒன்றுமே தெரில. சரி ஓகே, இது அழகாக இருக்கும் போல் வச்சுட்போம். சரி நிறையா ஃபுட்ஸெல்லாம் இருக்குது. ஸோ தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு இந்த டையாக மாற்றி என் நாய்க்கு ஒரு கலர் பூசலாம். சரி இப்போ 2 பெட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில். சரி கேஷ் இப்போ வந்து இன்னும் நான் ஏன்னா அதுக்கிட்ட எலும்பு இல்லை, அதனால் அதை கொண்டுட்டேன். சரி கேஷ், ஓ மை காட் பெட் எடுக்கவே மறந்துட்டோம்ல நம்ம. ஐயோ இதெல்லாம் ஒரு வேலையா கைஸ்.
சரி ஓகே, கிளம்பி விட்டேன் வில்லேஜை நோக்கி. ஸோ கிளம்பும் போதே 17ஆம் நாள் முடிவுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். சரி இருந்தாலும் போகிற உள்ள பாயை விரிச்சு தூங்கிட்டு போவோம்ட்டு படுத்துட்டேன் கைஸ். எம்பிட்டு நேரம்டா அடுத்துறது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, தூங்கியாச்சு, எந்திரிச்சாச்சு. ஓகே, 17 நாள் முடிஞ்சா. 18ஆம் நாள் ஓடுகிறேன். 18ஆம் நாளும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை கைஸ். அப்புறமேட்டு 19ஆம் நாள் ஓடி ஆஹா இங்கே வந்துட்டேன். இங்கே வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குது கைஸ். நான் சிவனேன்னு இருப்பேன், திடீர்னு வந்து போலார் பேர் அடித்து கொண்டுரும். அதை குட்டியை நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். குட்டி பக்கத்தில் இருந்தாலே எங்களை கொள்ளுது, எதுக்குன்னு தெரில. இதெல்லாம் ரொம்ப பெரிய கான்செப்டியாயோ. இதெல்லாம் முதல்ல தூக்கணுமியா? போலார் பேர்லாம் கொள்ளுதியா? சும்மா இருக்கும்போது அது சிவனேன்னு இருக்கும் கைஸ். நம்ம அதை தான் பண்ணி விட்டாக்க அதை நம்மளை கொண்டுருது. ஹோமே கடை வில்லேஜியா? சூப்பர் கைஸ். வேறு மாதிரி கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் தேடி இந்த வில்லேஜ். கேரட் வேறு மாதிரி. இப்போ கேரட் கிடைக்கிறதுலாம் செம்ம இது ரேரு. ஸோ வில்லேஜில் கேரட் கிடைக்கிறது நல்லது தான். ஒரு வேர்ல்டுலனா அங்கெல்லாம் கேரட்டு எந்த 4-5 வில்லேஜில் தேடி கேரட்டே இல்லாமல் கடைசியில் ஒரு ஜாம்பி கொடுத்துட்டு போச்சு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது தெரியுமா? ஒரு ஜாம்பி வந்து ஒரு கேரட்டு கொடுத்துச்சு கைஸ். அந்த ஒரு கேரட்டை வச்சு 3 கேரட்டாக மாற்றி 3 கேரட்டா 6 கேரட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருந்தோம். பெரிய கேரட் ஃபார்ம் வச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டை பூரா அறுவடை பண்ணிக்கிடுவோம். வீட்டு நமக்கு ரொம்பவே தேவை. இதெல்லாம் நம்ம விதையாக மாற்றி வச்சுக்குவோம். ஓ இங்கேயும் கேரட். உருளைக்கிழங்கு தருவீங்களா இல்லையாடா? உருளைக்கிழங்கு தான் கைஸ் முக்கியம். கேரட்டு கூட வந்து நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கும் சில கோல்டன் கேரட் செய்கிறதுக்கும் தான் தேவை. ஸோ உருளைக்கிழங்கு இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து போகும்போது இந்த ஆர்டரெலாம் அடிப்புமா? வில்லேஜரா இவங்க ஏதாவது செஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? செஸ்ட் இல்லையா? சரி பெட்டை எடுத்துக்கிடுவோம். வரண்டா அப்படின்ட்டு வந்துடுவோம். இந்த ஒரு பெட்டை எடுத்ததுக்கு இந்த வீட்டில் இந்த வில்லேஜில் ஒரு இளவு விழுவும் கைஸ். கண்டிப்பாக ஒருத்தன் தூங்காமல் செத்து போயிடுவேன். இந்த வீட்டையும் உடச்சி எடுத்துக்கிடுவோம். அப்பா நிறையா வீட்டாக வச்சுருக்காங்க. சரி வீட்டெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு கைஸ். இன்றைக்கி வீட்டில் சப்பாத்தி தான். உருளைக்கிழங்கு கைஸ் சூப்பர். வேறு மாதிரி உருளைக்கிழங்கு பேசிக்காக தேவைப்படுற எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கேரட் இருக்குது, பீட் இருக்குது. ஓகே அவ்வளோதான், நம்ம ஃபார்ம் ஃபுல்லாகிடுச்சு. ஓ மை காட். வில்லேஜில் கூப்பிட்டு போகிறதுக்காண்டி நீங்கள் எதுவும் உதவ போகுது கைஸ். ஆல்ரெடி 2 கயிறு கொண்டு வந்தேன். கொண்டு வராமல் இருக்கும்போது இவங்க வரமாட்டாங்க. கயிறு கொண்டு வந்திருக்கும் போது தான் இவங்களை அடித்து ஃபுல்லாக எடுத்தாச்சு கைஸ். கயிறு எடுத்தாச்சு. இப்போ என்னடா ஒரு வீட்டில் கூட செஸ்ட்டு வச்சுருக்க மாட்டீங்க? இந்த வீட்டில் வச்சுருக்கியாடா? இதை பார்த்துட்ருக்கேன், ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கிறதுலாம் தெரியும் போல். வில்லேஜரோட என்டர் செஸ்ட்டு சொல்லப்போனால் அது. சரி இந்த பூட்ஸ் நம்ம மாற்றிக்கிடுவோம். ஓகே நமக்காண்டி ஒரு லெதர் பூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாச்சும் மாட்டிக்கிடுவோம் கைஸ். சரி என்னடா அது? ஓகே இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ ஆப் புக்கு தேவை நமக்கு ரொம்ப. ஓகே கிளம்புவோம் கைஸ். வீட்டு நிறையாவே இருக்குது. இந்த வீட்டில் ஒன்றும் இல்லையா? இந்த வீட்டை அப்புறம் எடுத்துக்கிறோம் கைஸ். வீட்டு நமக்கு ரொம்பவே தேவை. ஓகே லெட்ஸ் கோ டு தி ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்னடா இது? சரி ஸ்குவாட் ஹவுஸா? ஓ சூப்பர்ரா, பரவாயில்ல. ஸ்குவாட் ஹவுஸில் ஒரு செஸ்ட் இருக்குது. உருளைக்கிழங்கா கொடுங்க. ஓகே இது கொடுங்க, பெட்டர் கொடுங்க. ப்ரெட்டை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வளர்கிற வரையும் ப்ரெட்டு தான் நாங்கள் சாப்பாடுது கைஸ். சரிடா. இந்த வீட்டில் வச்சுருக்கீங்களாடா? ஒன்றும் இல்லையா? ஏன் குளம் இங்கே வாடா, அவனை அடிக்கிறேன். ஒன்று அடிப்போம் கைஸ். வாடா வாடா வாடா. ஆம்பளனா வாடா. ஆம்பளனா வாடா, கீழே வாடா. ஒன்றும் கைஸ் என்னடா வரமாட்டுற? வாடா. இவனுக்கு வர தெரில போல. சரி நம்மளே ஒரு வழி கொடுப்போம். இறங்கிட்டான் இருக்குடா. இங்கே ஒன்று அப்போம். இப்போவாச்சும் இறங்குடா. உனக்கு இன்னும் இறங்க தெரியலையா? இறங்குடா.
வந்துட்டான் கைஸ். ஓடுறா 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 ஓடுறா. ஏய் போடு போடு போடு. அவ்வளோதான் நாம தான் இங்கே. நாம தான் இவெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம தான். சரிடா பசிக்குது சாப்பிட்டுக்கிறேன். ஓகே தாக்க வச்சு சாப்பிட்டதுனால அவனை வெட்டிடுவோம். கொடால் வச்சு வெட்டுவோம். வெப்பன்ஸ் எதுவும் கொண்டு வரல நான். என்னடா தாவ மாட்டுற. ஓ மை காட். இந்த ஆக்ஸை உடச்சதுக்காண்டி அவன் இந்த ஆக்ஸுக்காண்டி அயன் கொடுத்துருக்கேன் கைஸ். வேற ஒன்றும் இல்லை. 2 அயன்டையும் கொடுப்பேன். ஓகே லெட்ஸ் கோ. இன்னைக்கு 19 நாள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு உறக்கத்தை போட்டு ஸ்டே பண்ணிட்டு நம்ம வீட்டு பக்கம் கிளம்புவோம் கைஸ். இவங்களை பிடிச்சிட்டு போகணும். இவங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு என்ன செய்கிறதுன்ட்டு இன்னும் பிளான் இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணுமா செஞ்சுக்கிடுவோம். 2 போட்டு தேவை இவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு. போட்டை செஞ்சுக்கிடுவோம் கைஸ். ஓகே நமக்கு கரெக்டாக தூக்கி போட்டுருவோம். ஓகே தூங்குவோம் கைஸ். ஓகே வெற்றிகரமாக 19ஆம் நாள் முடிந்து விட்டது. 20ஆவது நாள் கைஸ். 20ஆவது நாள் இவங்களை கூப்பிட்டு போகிறது தான் நமக்கு வேலை. ஓகே வாங்கடா எவனாச்சு. இந்த இவனை ஏற்றுவோமா இருங்க கைஸ். ஓகே ஏற்றியான். நல்லபடியாக ஏற்றியான். இப்போ இவனை அடிச்சு அங்கிட்டு தள்ளிட்டு போவோம். போடா போ 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 போடா போடா போடா. டேய் உக்காடுறா. அவ்வளோதான் கைஸ். சரி இவங்களை கொஞ்சம் இழுத்துட்டு போய்க்குருவாங்கிட்டு. சரி சரி அவனையாவது உட்கார வைக்கலான்னு பார்க்குறேன். யாராவது வாங்கடா. நமக்குன்னே நிற்கிறியான். டேய் ஏறுறா கப்பலில். அவ்வளோதான் கைஸ். சரிப்பா அவங்கள இழுத்துட்டு வந்து அப்படியே இந்த கடலில் விட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு கறி இதெல்லாம் தேவைப்படுது. எல்லாத்தையும் வெட்டுவோம் கண்ணில் படுறத. இந்த மாடு வெட்டுறா சாவடா. ஐயோ அவங்கள அடிச்சுருந்தோம்னா போய் சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் வேஸ்ட் ஆகிக்கிறோம். சரி இழுத்துட்டு போவோம் கைஸ். வாயா வாயா ராசா ஓடியா ஓடியா. மெல்ல வாங்க பார்ப்போம். ஓகே மெல்ல வாங்க. இது கீழே இறங்கிட்டேன்னா ஏற மாட்டேன் இல்லையே. சரி ஓகே சூப்பர். தண்ணிக்குள்ளே வந்துடுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். வாங்க வாங்க வாங்கடா வேமா. இவங்களை கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது கைஸ். எரிச்சலாக இருக்கிறாங்க. வரமாட்டுறாங்க ஒழுங்க. வாடா தண்ணிக்குள்ளே. சரி ஓகே நம்ம ஒரு போட்டை போட்டு அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டோம்னாக்கா வந்துடுவாங்க பின்னாடியே. வருவீங்களடா வாங்கடா பொறுமையாங்கடா. சரி கைஸ் போயிட்டே இருக்கும்போதே இந்த வேர்ல்டில் முதல் ரூயின்டு போர்ட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே இந்த ரூயின்டு போர்ட்டலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை இவங்க கயிறு அத்து விட்டு போவோம். வாட்டுக்குங்கிட்ட அது அந்த உள்ளக்க போயிடும் கயிறு. என்னடா இருக்குது. ஓ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலா. ஓகே அது நமக்கு தேவைப்படும். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலும் கோல்டன் ஆர்மரும் தேவை. ஸோ இதுக்கு பதிலாக அந்த கறியை தூக்கி போட்டுருவோம். நம்மகிட்ட இப்போ ஆர்மரும் இருக்குது. ஆர்ஸ் ஆர்மரும் தேவைப்படாததுனால. டேய் ஓகே கேஷ் கிளம்புவோம் வாங்க. வீட்டை நோக்கி ஒரு பயணம் செல்வோம். என்னடா வரமாட்டேன் கேஷ். கலந்துக்கிறாங்க அப்பப்போ வேறு. என்ன செய்கிறதுனே தெரில. இவங்க அடித்து இழுத்துட்டு போயிட்டு இந்த சைடு தான் போகணும். நான் கோஆர்டினேட்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதுபடி தான் போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழியிலே தூங்க வேண்டிய நாள் வந்துடுச்சு. நேரம் வந்துடுச்சு. ஸோ 21ஆம் நாள் 20ஆவது நாள் முடிவுக்கு வந்து விட்டது. 21ஆம் நாள் காலை 9 மணி அப்படின்ட்டு ஆரம்பித்திருக்கேன். சரி கேஸ் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போனால் வீடு வந்துடும். ஸோ வரையிலடா பின்னாடின்னு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆஹா முட்டு சந்து. ஸோ முட்டு சந்தில் இவங்க ஏற மாட்டுறாங்க. நான் தண்ணி பைட் போட்டு தான் ஏற்றணும் போல். சரி ஓகே இப்படி முந்திலாம் இப்படி ஏறுவாங்க. இப்போ ஏன் இப்படி ஏற மாட்டேன். ஏதோ அப்டேட்டில் மாற்றிட்டேன் போல். ஓகே ஸோ இப்போ நான் தண்ணி போட்டு இவங்களை ஏற்றுற மாதிரி ஒரு பிளான் கண்டுபிடிச்சி தண்ணி போட்டு ஏற்றுறது ஈஸியாக இருக்குது. செம்ம ஈஸியாக இருக்குது. ஸோ இவங்களை அப்படியே கூட்டு வந்தாச்சு கைஸ். வாங்கடா டேய் அப்பா. இவங்கள
இப்படி மண்ணில் இழுத்துட்டு வர்றது எம்பிட்டு கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கப்பலை தரையில் இழுத்துட்டு தரையில் ஓட்டுறேன் கப்பலை, எவ்வளோ பெரிய விஷயம். மெல்ல மெல்ல வாங்கடாய். ஒரு வழியாக இந்த சைடு கடலுக்கு கூட்டு வந்தாச்சு, ஆற்றுக்கு கூட்டு வந்தாச்சு கைஸ். ஸோ ஜங்கிளை கண்டுபிடித்து விட்டேன். எனது வீடு வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் வீட்டுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. இங்கிட்டும் ரைட்டாக லெஃப்டான்னு போனேன். முதல்ல ரைட்டு போனேன், தப்பாயிருச்சு. அப்புறம் லெஃப்ட்டு போனேன், லெஃப்ட்டும் அங்கிட்டுமா போனேன். அந்த டெசர்ட் மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இங்கிட்டுமா சுற்றி கடைசியில் இந்த சைடு லெஃப்ட்டு போனாக்கா நம்ம வீடு கைஸ். ஓகே கைஸ், வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட வில்லேஜரையும் வச்சாச்சு. ஸோ கடமை முடிந்து விட்டது என ஒரு உறக்கத்தை போட்டு விட்டேன் கைஸ். நம்மளோட வேலை முடிஞ்சு. இந்த வீடியோக்கான வில்லேஜரை இழுத்துட்டு வரும் ஜேர்னி முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ எடுத்த ரிசோர்ஸ்லாம் வச்சாச்சு. அப்புறம் நான் போய் உருளைக்கிழங்கு பீட்ரூட் எல்லாத்தையும் நட்டு வைக்கணும் கைஸ் சரி ஓகே, கேரட் வைப்போம். கேரட்டை வரிசை அந்த சைடு ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகே கைஸ், கேரட் வச்சாச்சு. பீட்ரூட் இந்த சைடு அங்கிட்டு பீட்ரூட் ஃபுல்லாக வச்சாச்சு கைஸ். விதையை கையில் வைக்கவே கோழி தூக்கிட்டு வருது. ஓகே கைஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ பம்ப்கின் விதை கொஞ்சம் இருந்துச்சு, அது அந்த தண்ணி பழத்துக்கு பக்கத்துலேயே நட்டு வச்சிடலான்ட்டு வச்சிட்டேன் கைஸ். ஸோ ரெண்டும் கொஞ்சம் தேவைப்படும் அப்பப்போ. கொஞ்சம் மீட்லாம் இருந்துச்சு, அதையும் வேக வச்சாச்சு. ஓகே கைஸ், சரி வில்லேஜர் பார்த்துட்ருக்காங்க என்னடா செய்கிறீங்கன்னு நிற்க வச்சுன்ட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். பை கைஸ்.